எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றப்போ, ஸோ ஏதோ ஒரு அன்யூஸ்ட் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பொருளை இது கலெக்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னு. ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டிய கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் கீழே வர கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னா என்ன, தென் இதோட ஒரு பிஹேவியர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஜேவிஎம்மோட காம்பனண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கு இல்லையா? ஸோ ரன் டைம் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான ஜேவிஎம்க்குள்ளே இது ஒரு காம்போனண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காம்போனண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கிற அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் டெமோன்ற ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டெமோ d1 = நியூ டெமோ ஆஃப்னு. ஆனால் அதை எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல அந்த ஆப்ஜெக்டை. ஸோ அப்போ அது வேஸ்ட்டாக தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை அன்வான்டாக நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஜெக்ட்ஸையோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ட்ராஷ்குள்ளே போடுறது அப்படின்னா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தூக்கி போடுறது தான் இந்த கார்பேஜ் கலெக்டரோட வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதான் இங்கே நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் ஹீப் மெமரிக்குள்ளே. ஓகேவா? ஸோ அப்போ ஹீப் மெமரியில் தான் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ அங்கே இருக்கிற அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை கொண்டு போய் டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கோ தான் இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த கார்பேஜ் கலெக்டரை நம்ம கால் பண்ணணுமா? ஸோ நான் ஒரு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ நான் தான் அதை டெலீட் பண்ணணுமா இல்லை நான் தான் அதை கால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ளிசிட்டாகவே கார்பேஜ் கலெக்டர் ஒரு ப்ரோக்ராமோட டெர்மினேட் ஆகி வெளியே வரும் போதும் கால் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சு நம்ம எண்ட் ஆஃப் த லைனுக்கு வந்துட்டோம், அந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம டெர்மினேட் ஆகி வந்துட்டோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். யார்? கார்பேஜ் கலெக்டர். இல்லைப்பா, நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக அதை கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் கார்பேஜ் கலெக்டரை, நானே வந்து கால் பண்ணி என்னோடய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுவும் உங்களால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போது கார்பேஜ் கலெக்டரை இம்ப்ளிசிட்டாக ஜேவிஎம்மே கால் பண்ணிடும். யூசர் வேணும்னாலும் கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நான் இங்கே 2 பாயிண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி யூசர் கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிசி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஜிசின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிசி அப்படின்ற மெத்தட் சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு ஒரு ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ system.out.println அந்த சிஸ்டம் கிளாஸ்க்குள்ளே தான் இந்த கார்பேஜ் கலெக்டர் கிளாஸ் மெத்தடும் இருக்குது. ஸோ ஜிசி ஆஃப் அப்படின்ற மெத்தடும் இருக்குது. அப்போ நம்ம system.gcன்னு கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கார்பேஜ் கலெக்டர் தானாக இன்வோக் ஆயிரும். கார்பேஜ் கலெக்டர் வருவான், நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமுக்குள்ளே எங்கெல்லாம் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ அப்போ இம்ப்ளிசிட்டாகவும் இது நடக்கும், நம்ம வேணும்னா எக்ஸ்பிளிசிட்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது நடக்கிறப்போ கார்பேஜ் கலெக்டர் எப்போலாம் இன்வோக் ஆகுதோ அப்போலாம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு தான் டெஸ்ட்ராய் ஆகும். என்ன ஆகணும் அப்படின்னா ஃபைனலைஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் கரெக்டாக? ஸோ சூப்பர் மோஸ்ட் கிளாஸ் ஜாவாவில் அதான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஒரு மெத்தடான ஃபைனலைஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபைனலைஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை கார்பேஜ் கலெக்டர் டிஸ்பிளே பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்டை கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்போல்லாம் கார்பேஜ் கலெக்டர் இன்வோக் ஆகுதோ இம்ப்ளிசிட்டாவோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கால் பண்ணாலுமே ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தடை அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணும். ஏன் அது பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஒரு அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் ஒரு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைனா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே அதில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ அது முன்னாடி அதை எக்ஸிக்யூட் பண்ண வேணும். நீ ஏதாவது டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் நீ எதனா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தட். ஸோ அந்த ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தடுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தான் இந்த ரிமூவ் பண்ணும் ஆப்ஜெக்ட்ஸை, ஹீப் மெமரிக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை, அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணும் அப்படின்றது தான் இந்த இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ். ஸோ இதை வேணுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ கார்பேஜ் கலெக்டர்னால் என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்றது இதில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் அது எப்படி நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறது அப்படின்னு. ஸோ டெமோன்ற கிளாஸ்க்குள்ளே XY அப்படின்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிளாஸ் சூப்பர் மோஸ்ட் கிளாஸில் இருக்கிற ஃபைனலைஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடை என்னோட கிளாஸ் டெமோ கிளாஸில் நான் ஓவர் ரைடு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓவர் ரைட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதான் அந்த மெத்தடோட
ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டட் மெத்தட், தென் அதோட ரிட்டர்ன் டைப் வாய்ட், மெத்தட் நேம் ஃபைனலைஸ் ஆஃப். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் டன் தென் ஆப்ஜெக்ட் ரிமூவ் அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ டெமோ d1 ஈக்குவல் டு நியூ டெமோ ஆஃப் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, d1 டாட் எக்ஸ் அப்படின்னு தரேன். அப்போ இங்கே எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? 10ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். d1 டாட் ஒய் இங்கே 20ன்ற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நியூ டெமோ ஆஃப்னு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹீப் மெமரியா? d1 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருந்துச்சு, திருப்பி நான் 2 டெமோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணிட்டேன், இங்கே 2 வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் யூஸில் இருக்குது. இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே நான் எதுக்கு க்ரியேட் பண்ணனே தெரில, அன்யூஸ்டாக இருக்குது, அன்வான்டாக இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸுமே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ தானே நான் கார்பேஜ் கலெக்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம நார்மலாகவே இந்த மெயின் மெத்தடோடு வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தானாகவே கார்பேஜ் கலெக்டர் இன்வோக் ஆகி இந்த 2 மெத்தடையும் டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்மளாக அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், சிஸ்டம் டாட் ஜிசி, சிஸ்டமில் வந்து எஸ் அப்பர் கேஸ், ஏன்னா இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். சிஸ்டம் டாட் ஜிசின்றதை நான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த லைன் வந்து ஜேவிஎம் இன்வோக் பண்ண உடனே, இந்த லைன் வந்து ஜேவிஎம் என்கவுண்டர் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நேராக வந்து உன்னோட ப்ரோக்ராமில் வந்து எங்கே மொதல் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கும். இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது வேணும். நியூ டெமோ ஆஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்கு, ஆனால் இது எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. அப்போ அன்வான்டாக இருக்கா, இதை நீ டெலீட் பண்ணிடு. ஸோ அப்படி டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, உன்னோட ப்ரோக்ராமில் போயிட்டு ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ணிடு. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி அவுட்புட்டில் 10 20 பிரிண்ட் ஆயிருந்துச்சு, 10 பிரிண்ட் ஆயிடுச்சு, 20 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மொதல் அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்டை டெலீட் பண்ண போகிறேன். கரெக்டாக? அப்போ டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலைஸ் ஆஃப் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ டாஸ்க் டன் ஆப்ஜெக்ட் ரிமூவ்டு அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சா. இப்போ நியூ டெமோன்ற ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடும், அதாவது டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ நம்ம ஹீப் மெமரிலேருந்து இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? திருப்பி நெக்ஸ்ட்டு வேறு எதனா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இது இந்த இடத்துல இருக்குது, இன்னொரு அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்டையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணணும் ஹீப் மெமரியிலேருந்து. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், திருப்பி ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அப்போ திருப்பி இங்கே வாங்க, ஃபைனலைஸ் ஆஃப்ல என்ன இருக்குது, டாஸ்க் டன் தென் ஆப்ஜெக்ட் ரிமூவ்டு. ஸோ டாஸ்க் டன் ஆப்ஜெக்ட் ரிமூவ்டு. சரி, ஓகே, இது 2மே எக்ஸிக்யூட் ஆயிருச்சா. இப்போது நியூ டெமோ ஆஃப்ன்ற ஆப்ஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகிடும். அப்போ நம்ம ஹீப் மெமரியிலேருந்து இந்த டெமோன்ற ஆப்ஜெக்ட்டும் டெஸ்ட்ராய் ஆகிடும். வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ நான் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி வெளியே வந்துடும். ஸோ கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக, நம்மளோட மெமரியை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கார்பேஜ் கலெக்டர் அப்படின்றது ஜேவிஎம்மோட ஒரு காம்போனெண்ட், ஜேவிஎம்குள்ளே இருக்கிற ஒரு காம்போனெண்ட் தான் கார்பேஜ் கலெக்டர். அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணிக்கலாம். எப்படி? சிஸ்டம் டாட் ஜிசின்னு. ஸோ அப்படி நம்ம கால் பண்ணுறப்போ அது ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தடை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும், தென் தான் அந்த ஆப்ஜெக்டை டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்டர்னல் ஒர்க். ஸோ இந்த ஃபைனலைஸ் ஆஃப் மெத்தட், தென் கார்பேஜ் கலெக்டர், சிஸ்டம் டாட் ஜிசி, இது 3த்தையும் மறந்துடாதீங்க. இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ இது கார்பேஜ் கலெக்டர்னா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின் தான் கார்பேஜ் கலெக்டர்ன்றது. ஓகேவா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.